அன்னியாசம் யாரபுன் ஜொனன் மில்ஹான் மீதா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொரியா மொழியை வந்துட்டு எவ்வாறு வாசிக்கிறேங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு கொரிய எழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டோமே. அப்போ அதில் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி அந்த எழுத்துக்களை வச்சு எவ்வாறு வாசிக்கிறேங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா கட்டாயம் என்ன வாசிக்கிறது, ஏன்னா எக்ஸாம் செய்யக்குள்ளே வந்துட்டு டைம் தான் நமக்கு பெரிய இதாக அமைய போகுது. அதனால் வந்துட்டு குயிக்கனை நம்ம வாசிக்க பழகணும். அதை சுற்றி வந்துட்டு நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், பாடத்துக்கு போவோம். என்னென்னு சொன்னால் எப்படி வாசிக்கிறேன்னு இப்போ இதை பார்த்துக்கிறோம். ஒரு பாடம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்துட்டு முதலாவது சந்திக்கிறாங்க வந்துட்டு துவானுக்கும் ரெஹானுக்கும் இடையிலான உரையாடலனை. இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வாசிக்கிறேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இதை தெரியும் தானே, உங்களுக்கு எழுத்தெல்லாம் தெரியும் வந்துட்டு. அப்போ முதலாவதை பார்ப்போம். முதலாவதுல வந்துருக்கு யாரு, துவான். இப்போ இது வந்துட்டு தேசானு வா தானாகும், அது கீழே ஊவும் வந்திருக்கு. அப்போ தூ தூ தானே. மேலுக்கு 2 எழுத்து இருக்குண்ணே. இந்த ஒரு குறியீடு ஒன்று இருக்குது, கீழுக்கு ஒரு குறியீடு ஒன்று இருக்குது, 2 குறியீடு. இந்த 2 குறியீடில் இந்த மேலுக்கு இருக்கிறது வந்துட்டு தானா, கீழுக்கு இருக்கிற ஊ வந்துட்டு. அப்போ தேயும் ஊவும் சேர்ந்து தூ தூ. சரிதானே. இது வந்துட்டு எப்பயும் வந்துட்டு நம்ம என்ன வாதிக்கிறோம், உயிரெழுத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொனவுன்ஸ் இல்லாத ஒரு எழுத்து ஒன்று போடுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கேன் தானே. அதை பார்க்காதாக்கள் கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வந்துட்டு அப்போ என்ன எழுத்து இது, இந்த 2ம் சேர்ந்து வந்துட்டு வந்துட்டு இந்த 2ம் இந்த அடிக்கிற இதைத்தான் பார்க்க போகிறோம். ஆண் கீழுக்கு எண் வந்துருக்குண்ணே. அப்போ துஆன் துஆன். சரியா, இது துஆன். விளங்கிட்டா. இது என்ன இருக்கு, துஆன் துஆன் இருக்கு. அப்போ தேயும் ஊவும் வந்துருக்கு. அப்போ தூ. இது வந்துட்டு ஆனா, இது கீழுக்கு இன்னன்னா. அப்போ துஆன்னு சொல்லி வாசிப்போம். விளங்கிட்டு தானே. இங்கெல்லாம் வருவோம். முதல்ல என்ன சந்திக்கிறாங்க, இந்த எழுத்துல உங்களுக்கு இவற்றுக்குள்ளே இந்த எழுத்தை வந்துட்டு லானாவை பாய்க்கிறையா இல்லை இரனாவை பாய்க்கிறையான்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் வந்துட்டு டவுட் இருக்குது தான் வந்துட்டு. அதை நாம் என்னென்னு சொன்னால் பார்த்து வாய்ச்சிட்டு போக்குள்ளே தான் வந்துட்டு என்ன செய்யும் வந்துட்டு அது கிளியர் ஆகும் வந்துட்டு. அப்போ இது என்னென்னு இருக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படி வாசிக்கணும்னு சொன்னால் கீழுக்கு இருந்தால் தான், ஒரு எழுத்து கீழுக்கு இருந்தால் தான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம் வந்துட்டு. ஆனால் முதல்ல ஸ்டார்ட்லேயே வந்துச்சுன்னு சொன்னால் இரண்டு சொல்லித்தான் வரும் வந்துட்டு. அப்போ எப்படி வாசிக்கணும், ஆரண்டு தான் ராணா தானே. அப்போ ராணாவோட சேர்த்து வந்திருக்க. அப்போ ரீ. அப்போ எப்படி வரும், ரீ. அப்போ இது என்ன, ஹா வந்திருக்கேண்ணே. ஹனாவும் ஆவும் வந்திருக்க. அப்போ ஹா இன் ஹான், ரிஹான். இதைத்தான் சொல்கிறேன் வந்துட்டு. அப்போ எப்படி முதலாவது இருக்கிற எழுத்தை வந்துட்டு இரண்டு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறியான்னு வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஸ்டார்ட்லேயே ஒரு எழுத்துக்கு கீழே வந்தால் தான் வந்துட்டு அதை இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற எல்லாவோடத்தையும் வந்துட்டு அதை வந்துட்டு இரண்டு சொல்லித்தான் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து என்ன வரும் வந்துட்டு ரிஹான், இரன்னு எடுக்கணும். அப்போ இருக்கு பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ ரீ ரீ ஹா ரிஹா ரிஹான். பழகிருச்சா, ரிஹான். இங்கே வந்துட்டு சி டபுள் கான்சனன்ட் வந்துருக்கேன். டபுள் கான்சனன்ட்ல வந்துட்டு சானாவும் சானாவும் ஈயும் வந்திருக்கு. அப்போ சி ரிஹான் சி. பழகிட்டு தானே. ரீ ஹா ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ பேரெழுக்குள்ளே வந்துட்டு இப்போ ரெஹான்சியன் வந்து இந்த ஹானாங்கிறதுக்குரிய உச்சரிப்பு வந்துட்டு எல்லா இடத்தையும் வந்துட்டு கொரியன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஹானாக்கு. அது அந்த கீழுக்கு வரும் வந்துட்டு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வந்துட்டு எப்படின்னு. எப்படி பேரை சொல்லக்குள்ளே வந்துட்டு ஹானா உச்சரிப்பு வரத்துக்குள்ளே வரும் வந்துட்டு. ஒன்று வரக்குள்ளே ஒரு சொல்லோட வரக்குள்ளே வந்து இந்த ஹானாக்கு உச்சரிப்பு இருக்காது. கீழே பார்ப்போம் அது எப்படின்னு. அப்போ ரிஹா ரிஹான். இங்கே இருக்கிற என்ன, சி சி. எப்படி இது சி ரிஹான் சி. மரியாதைக்கு பாய்க்கிறேன்னு சி வந்துட்டு ஒரு ஆள் பேர் வந்துட்டு ரிஹானுங்கிற ஒரு ஆள், துவானுங்கிறது இன்னொரு ஆள். 2 பேருக்கு இடையிலான ஒரே ஆடல் தான் வந்துட்டு. இடையில் ஒரு பஞ்சங்னிம்ங்கிற ஒரு ஆளும் வருவார் வரதுக்குள்ளே. பஞ்சங்னிம்ங்கிற ஆள். இப்போ பார்ப்போம். அடுத்து வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க, சானா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கொண்டு. அப்போ சே. எப்படி சே சேன்னு சொல்லுவோம் வந்துட்டு. சானாவும் ஏயும் சேர்த்த மாட்டா எப்படி வரும், சே. தமிழ் வாசிக்கிற மாதிரி தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்துட்டு.
சானாவும் ஏயும் சே சே. அடுத்தது வந்துட்டு என்ன, அங்கால வந்துட்டு ஜானா வந்துருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஆ வந்திருக்கு. அப்போ ஆ ஜா, ஜேயும் ஆவும் வந்தால் ஜா தானே, அப்போ ஜா. சரி, எனக்கு கீழுக்கு என்ன ஒன்று வந்திருக்கேன், இக்கண்ணா வந்து வந்திருக்கானே, காணா தானே. அப்போ ஜக்கப். அந்த ஒரு எழுத்தோட சேர்ந்து அந்த இந்த ஊ இருக்கு தானே, இந்த ஊவும் வந்துச்சுன்னு சொன்னால் கீழே இருக்கிற எழுத்தோட சேர்த்து தானே வாசிக்கணும். எப்படின்னா ஜகப்புக், ஜகப்புக், இந்த ஈயையும் சேர்த்துக்கணும், ஜகப்புக்கி. எப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள், திருப்பி முதல்ல இருந்து வாசிக்கேன். ஜா, ஜா வந்திருக்கு, ஆ வந்திருக்கு, ஜான்னு சொல்லுவோம். இந்த இக்க வந்துட்டு ஜக்குன்னு சொல்லித்தான் வாசிக்கணும். இந்த இதை வந்துட்டு எப்படி சொல்லுவோம், வந்துட்டு ஜக்குன்னு சொல்லித்தான் சொல்லுவோம். இந்த ஜக், ஜக், இந்த ஜக்கு இக்கு வந்துட்டு பக்கத்தில் அங்கால பார்க்கணும், வந்துட்டு என்ன குறியீடுகள் வந்திருக்கா, எழுத்துக்கள் வந்திருக்கான்னு பார்க்கணும். உயிர் எழுத்துக்கள் வந்திருந்தா என்ன செய்யணும், வந்துட்டு அதை இதோட சேர்த்து வாசிக்கணும். அப்போ ஜக்கொப், கோ, இந்த ஓவோட சேர்ந்து இக்க வந்துட்டு ஓவோட சேர்ந்து வந்துட்டு அப்போ ஜக்கோ, ஜக்கோ. கீழுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துச்சு, அப்போ ஜக்கப் தானே. இது வந்துட்டு ஜானா, பக்கத்தில் ஆ வந்துக்கிறதால கொஞ்சம் நீட் சொல்லுவோம்னே, ஜான்னு சொல்லுவோம். கீழுக்கு இக்கு வந்திருக்கு, அப்போ ஜக்கப். சரிதானே. அப்போ இந்த இதை மட்டும் எப்படி ஒன்று வாசிப்போம், வந்துட்டு ஜக்குன்னு தானே வாசிப்போம். வந்துட்டு இங்கால சேரக்குள்ள ஜக்கோ, கோன்னு சொல்லி மாறும். வந்துட்டு இக்கையும் ஓவையும் சேர்த்து தானே நம்ம என்ன சொல்லணும் வந்துட்டு. விளங்கிட்டுச்சா, விளங்கிட்டு தானே. எப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, திருப்பி திருப்பி கேட்டால் தானே உங்களுக்கு 2-3 ஹரக்கா கேட்டால் தானே வந்துட்டு விளங்கும். வந்துட்டு ஏன்னா வாசிக்கிறாக்கள் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட்லேயே வாசிக்கக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்துட்டு வாசிக்க பழகிடும். சரிதானே. அதனால் பார்த்துக்கொள்வோம், நம்ம திருப்பி திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. விளங்காதாக்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஜாவும் ஆவும் இக்கும் ஜக்குன்னு சொல்லிப்போட்டு இந்த இக்கோட சேர்ந்து இந்த மேலுக்கு இருக்கிற எழுத்தையும் இதோட சேர்க்கணும். வந்துட்டு அது வந்துட்டு உயிரெழுத்து மட்டும் இருந்தால் தான் செயல்படும். சரி தானே, மற்ற எழுத்தையெல்லாம் சேர்க்க போகிறோம். அப்போ ஜாவும் இக்கும் ஜக்கப், ஜக்க உப். உப்புங்கிறது என்ன, குத்தெழுத்து வந்துட்டு. அப்போ ஜக்கப் உப்பு வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தோம்னா இது சரி தானே. இது எப்படி ஜாவும் இக்கோட ஓவை சேர்த்து ஜக்கோ உப், ஜக்கோ உப். சரிதானே. வேலித்தலமனே, ஜக்கோப்னு சொன்னால் வேலித்தலம். அப்போ ஜக்கோப் புக் அண்டா ஆடை வந்துட்டு ஜக்கப் புக், வேலித்தல ஆடைங்கிறது புக். இவ்வளோதுக்கு நமக்கு மீனிங் வேணானே, என்ன சொன்னால் நம்ம வாசிக்கத்தானே கூப்பிட்றோம், அதனால் மீனிங் வேணாம், வாசிக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். வந்துட்டு அப்போ இந்த கீழே இப்போ நான் வந்திக்கிறதால உப்பென்றும் மேலுக்கு வந்திக்கிறதால பானாவன்னு எடுப்போமனே. ஒரு எழுத்து கீழே வந்துச்சுன்னா, ஒரு எழுத்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த உப்பெண்ணா வந்துட்டு தானே, இந்த உப்பு வந்துட்டு கீழே வந்ததால அது குத்தெழுத்தாகும். அந்த குத்தெழுத்தானே என்ன, அந்த இக்கண்ணா உம்மண்ணா இத்தண்ணான்னு வரதெல்லாம் குத்தெழுத்தானே, தெரியும் தானே. அப்போ அப்போ ஓ உப் ஜாக்கப் மேலுக்கு வந்திருக்கிறதால அது வந்துட்டு என்ன சொல்லணும், குத்தெழுத்து இல்லாமக்க சும்மா நோமல் எழுத்த பானா தானா மானா அப்படித்தான் எடுக்கணும். அப்போ இதை உப்பண்ணும் இதை பானான்னு எடுத்திக்கணும். விளங்கிட்டா. இதை உப்பன் எடுத்தணும், ஒரு எழுத்துக்கு கீழே வந்திருக்கிறதால உப்பன் எடுத்தேன்னு, ஒரு எழுத்துக்கு மேலே வந்திருக்கிறதால பானான்னு எழுத்தணும், குத்தெழுத்து இல்லாமக்கு எடுத்திருக்கிறேன். விளங்கிட்டா. அப்போ ஜக்காப் இந்த இக்கோட சேர்க்கணும். விளங்கித்தானே. ஜக்காப் புக், இந்த இக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த உயிரெழுத்து வந்திருக்கேனே, இந்த இக்கடை ஈ வந்திருக்கிறதால அதை சேர்க்கணும். ஜக்காப் புக் கி, கீன்னு சேர்க்கணும். விளங்கிட்டா. உயிரெழுத்து வந்த நம்ம இங்கே இந்த உயிரெழுத்து இந்த இக்கோட சேர்த்த மாதிரி, இந்த உயிரெழுத்தை இந்த இக்கோட சேர்த்த மாதிரி இங்கே வந்துட்டு புக் வந்துட்டு அங்கால என்ன இருக்குது, ஒரு உயிரெழுத்து தானே இருக்குது, ஒரு சாவெழுத்து இருக்குன்னு. சாவெழுத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு, அதுக்கு ஒரு மீனிங், ஒரு உச்சரிப்பு இல்லை, ப்ரொனவுன்ஸ் ஒன்று வராது. அப்போ ஜகப்புக்கி, ஜகப்புக்கி. விளங்கிட்டா. ஜகப்புக்கி என்று வாசிப்போம். விளங்கிட்டா. அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டது ஒன்றுமே அடிப்படையாக பேசிக்காக வந்துட்டு ஒன்றுமே தெரியாத ஆட்கள், பேசிக்கே ஒன்றும் தெரியாத ஆட்கள், எழுத்து மட்டும் படிச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நம்ம என்ன அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டதுக்காண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். வந்துட்டேனே வாசிக்க பழத்தானே வேணும், அதனால். அப்போ ஜகப்புக்கி. சரிதானே. அடுத்த பார்த்தீங்கன்னா ஜா வந்திருக்கு, ஆ வந்திருக்கு. அப்போ ஜா கீழுக்கு லானாவா இல்லைனாவா, கீழுக்கு வந்தால் எப்பயும் என்ன குத்தெழுத்து தான். அப்போ ஜல், ஜல். விளங்கிட்டா. ஜா உல் ஜல். ஜா வந்துட்டு ஆவோட வந்துக்கா கொஞ்சம் நீட்டி சொல்லணும். ஜா உல் ஜல், ஜல் ஜல்லுன்னு சொல்லிட்டு அங்கால ஒரு உயிரெழுத்து வந்துக்கேன், என்ன வந்திக்கு, ஓ. இதுவும் ஓதான், இதுவும் ஓதான். ஓ
இங்கே கீழுக்கு வந்ததால இது ராணான்னு வாசிக்கிறையா இந்த எழுத்து இந்த குறியீடை வந்துட்டு இந்த குறியீடை ராணான்னு வாசிக்கிறியா இல்லை நான் வாசிக்கிறேன் நான் சொல்லி தந்தா கீழுக்கு வந்தா என்ன சொல்லணும் இல்லைன்னு உச்சரிப்பு சொல்லணும் மேலுக்கு வந்தா இர்றன்னு சொல்லணுமா சொன்னேன் அப்போ ஆனால் இதில் இன்னொரு இன்னொரு விஷயம்னு சொல்லித்தரேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரெண்டு இல்லைன்னா வரக்குள்ள வந்துட்டு ரெண்டையும் என்ன சொல்ல போகிறோம் இர்றன்னு உச்சரிக்க போப்படா இல்லைன்னு உச்சரிக்கணும் எப்படி உர்ரி உர்ரி என்று வாசிக்கப்படா ஒன்றது உர்ரி என்று வாசிக்கமாக்கு உ உல் இல் அப்போ உள்ளி உள்ளி விளையாண்டுச்சா எப்படின்னு சொன்னால் ரெண்டு இல் பக்கத்தில் வரக்குள்ள அதை என்ன இர்ரண்டு எடுக்கமாக்கா அந்த மீனிங்கை உச்சரி ப்ரொனவுன்ஸை வந்துட்டு என்னென்ன எடுக்கணும் வந்துட்டு இல்லைன்னு எடுக்கணும் அப்போ உள்ளி எப்படி வரும் உள்ளி ஓ உ உல்லி இல் வந்துட்டு கீழுக்கு வந்திருக்கிறதால குத்தெழுத்து அடுப்போம் மேலுக்கு வந்திருக்கிறதால என்ன எடுப்போம் குத்தெழுத்து இல்லமாக்கு அடுப்போம் அந்த இல்லமாக்கு குத்தெழுத்து இல்லமாக்கு வந்ததால அது பக்கத்தில் ஒரு என்ன உயிரெழுத்து ஒன்று வந்துருக்கண்ணே அப்போ உள்ளி அங்கால வந்துட்டு என்ன நானா ஏ வந்தீங்க அப்போ நேயோ உள்ளி நேயோ விளையிட்டா அப்போ ஜல் உள்ளி நேயோ எப்படி வாசிப்போம் ஜல் உள்ளி நேயோ விளையிட்டா அப்போ என்ன சொல்கிறாரு துவான் வந்துட்டு ஒரு ஆள்ற பேர் வந்துட்டு துவான் ரிஹான்சி சே ஜகப்புகி ஜல் உள்ளி நேயோ விளையிடுச்சா அப்போ எவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக வாசிக்கலுமோ அவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக வாசிக்க பழகிக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டுக்கு வாசிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தொடர்ந்து வாசிக்க 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 ஃபாஸ்ட்டாக வந்துடும் சரிதானே அப்போ என்னையா வந்துட்டு ரெஹான்சி ஜே ஜகப்புக்கி ஜால் ஓ உள்ளினையோ வழங்கிடுச்சா அடுத்தது பார்ப்போம் அடுத்த வசனம் என்ன சந்திக்கிறாங்க அடுத்தது நான் சொன்ன மாதிரி மேலுக்கு வந்துட்டு தானே வந்திருக்கு அதெல்லாம் வந்துட்டு இந்த இதை நான் எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கிறியா இல்லை நான் எடுக்க அப்படியா இர்றன்னு எடுக்கணும் அப்போ ரீ ஹா வந்துருக்கு ஆ வந்தீங்க ஹா இன் கீழே கழுத்து வந்ததால குத்தெழுத்தில் இருக்கணும் அப்போ ரிஹான் என்ன ரிஹான் 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 விளையாண்டுச்சா ரிஹான் எடுத்து என்ன சொல்ல நாங்கால வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க இக்கண்ணாக்கு கீழே ஈ வந்தீங்க அப்போ கீ கீ கீழுக்கு வரலையே இதை இல்லை நடுமா இற நடுமா ரே என்ன எடுக்கணும் ஏன்னா கீழுக்கு வந்தால் தான் இல்லைன்னு எடுக்கணும்னு சொல்லி தந்தீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நல்லா அப்போ கீ ரே இரு ஏயோட வந்தீங்க அப்போ ரே யோ யோ மேலுக்கு இருக்கிற அந்த ஜீரோக்கு வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் இல்லை தானே அப்போ கிரையோ கிரி ரேயோ கிரையோ விளங்கிடுச்சா கொஞ்சம் ஓவர் ஸ்லோவாக தானே இருக்குது என்ன செய்கிறேன் பழங்காட்டிலும் சரிதானே ஃபாஸ்ட்டாக வாசிப்போம் பழகினதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட்டாக வாசிப்போம் அப்போ கிரையோ விளங்கிட்டா இக் ஈ கி இர் ஏ ரே யோ கிரையோ கிரையோ விளங்கிட்டு தானே அங்கே பார்ப்போம் சரிதானே கிரையோ வாய்ஜாட் கிரையோ அடுத்தது ஜானா வந்திக்கு ஆ வந்திக்கு ஜோ ஜோ உஜ்ஜும் ஓ வந்திக்கு ஜோ நே நின் இன்னும் ஈ ஒரு கீழுக்கு ஒரு எழுத்து அதே கீழே ஒரு இன்னொன்று வந்திருக்கு அப்போ ஜோ நு இன் கீழுக்கு வந்ததால் அதை என்ன வாசிக்கும் இது மேலுக்கு இருக்கிறதும் நானா தான் வந்துட்டு கீழுக்கு இருக்கிற நானா தான் ஆனால் இந்த நானா இந்த குறியீட்டோட வந்ததால் எப்படி வாசிப்போம் ஜோ நீ என்று சொல்லி இதை வாசி போடுவோம் இதுக்கு வந்துட்டு குத்தெழுத்துற ப்ரொனவுன்ஸ் கொடுக்க பார்த்தீங்களா ஜோ நின் ஜோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவும் கீழுக்கு இருக்கிறத வேறையாகவும் சொல்கிறது தானே ஜோ நு இன் ஜோனுன் எப்படி ஜோனுன் விளங்கிடுச்சா ஜோனுன் எப்படி சொல்கிறேன் ஜோன்னு இதை சொல்லி போட்டு ஜோ இந்த ரெண்டையும் நின் நு இன் நின் ஜோனுன் விளங்கிடுச்சா ஜோனுன் ஜோனுன் சொல்லிட்டேன் தானே கிரையோ ஜோனுன் சரியா இங்கே பார்ப்போம் ஜா வந்திருக்கி ஜானா வந்திருக்கி ஈ வந்திருக்கு அப்போ ஜி ஜி இப்போ நான் வந்திருக்கி என்ன வந்திருக்கோ ஓ வந்திருக்கு அப்போ ஜிப்போ ஜிப்போ சரிதானே ஜிப்பத்தான் வந்துட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க வந்துட்டு ஜிப்போ ஜிப்போன்னு சொல்கிறாங்க வந்துட்டு இதில் இன்னொன்று கவனிச்சு கொள்ளணும் நீங்கள் வந்துட்டு
கொரியன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்தையும் இந்த ஜானா வந்துட்டு ஜானாவுன்னு சொல்ல மாட்டாங்க வந்துட்டு ஷேங்கிற சவுண்ட்லேயே வந்துட்டு கொண்டு வர வந்துட்டு. அப்போ ஜிபருல் ஜிபருல்னு சொல்லி தான் அந்த ஜன்னா சவுண்டும் இல்லை ஷீ சவுண்டும் இல்லை வந்துட்டு சரிதான். நீங்கள் வந்துட்டு அவ்வளவு ஷிப்போருல் ஜிப்போருல்னு சொல்லி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க வந்துட்டு. ஆடியோ கேட்டாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு. அப்போ எப்படி வரும் வந்துட்டு ஜிப்போரில் ஜிப்போ இங்கெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மேலுக்கு வந்திருக்கிறத வந்துட்டு இரண்டும் கீழுக்கு வந்திருக்கிறத ரில்லுன்னு தான் வாசிக்கும் பார்த்தீங்களா. ஜிப்போ ரில் ஜிப்போ ரில் ரெண்டையும் இது இரு இல் இல்லைன்னு வாசிக்கும் கீழுக்கு. ஆனால் எப்படி நாங்கள் இதை கீழுக்கு இருக்கிறத கீழுக்கு வர எல்லாமே நீங்கள் என்ன நினச்சிக்கொள்ளணும் குத்தெழுத்தாவே வாசிச்சிடணும் சரிதானே. அப்போ ஜிப்போரில் ஜிப்போரில் ஏன்னா நம்ம சரியாக வாய்ச்சா தான் வந்துட்டு நம்ம ஆடியோ கேள்வி செய்யக்குள்ள என்ன செய்யும் வந்துட்டு அந்த ஆடியோவில் சொல்கிறது வந்துட்டு நமக்கு சரியாக வந்து நம்ம கேட்குமனே விளங்குமனே. அப்போ ஜிப்போரில் ஜிப்போரில் அடுத்து வந்துட்டு என்னன்னு சொன்னால் என்ன சந்திக்கிறாங்க மோ சந்திக்கிறாங்க ஓ மோ மானா வந்திருக்கு கீழுக்கு ஓ வந்திருக்கு. அப்போ மோ கீழுக்கு குத்தெழுத்து கண்ணா வந்திக்கிறேன் மொக் எப்படி மொக் மாவும் ஓவும் மோ இக் மொக் சரிண்ணே. டபுள் கான்சனன்ட் வந்திருக்குண்ணே டபுள் கான்சனன்ட் கானாவை டபுள் கான்சனன்ட் வந்துட்டு வந்திருக்கு. அப்போ கா தானே அதில் அவ்வளவு நீட்டி சொல்லணும் காண்டு மொக்கா அங்கால ஜா ஜி மொக்காஜி இல்லைண்டா. ஓவும் மோ கீழுக்கு இக்கண்ணா வந்திருக்கு. அப்போ மொக் இங்கால வந்துட்டு கா வந்திருக்கு மொக்கா ஜானாவும் ஜி மொக்காஜி சரியானே மொக்காஜி. அங்கால பார்ப்போம் முக்கியமான நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ஓ வந்திருக்கண்ணே ஓ இல்லைண்ணா கீழுக்கு வந்ததால எப்படி நான் சொல்லி தந்திருக்கேம்மா ஏற்கனவே நம்ம இந்த பார்த்தோமே ரெண்டு இடத்த இல்லில் வரக்குள்ள வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண போப்படா இல்லைன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் மேலே பார்த்தோமே அதே இதுதான் நீங்கள் ஏமாந்திருக்கு. நல்லா நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க சொல்கிறத வந்துட்டு சரியாக அந்த கன்சன்ட்ரேட் பண்ணுங்க வந்துட்டு என்ன சொல்லி தரணுங்கிறது. என்ன சொன்னால் எல்லாரும் இப்படியான இதுகளை வந்துட்டு சொல்லி தர மாட்டாங்க வந்துட்டு சேர மாறலாம் சரிதானே. அப்போ எப்படி இல் இல் ஓ உல்லியோ இந்த யோ வந்துட்டு எப்படி வாசிக்கணும்னு சொன்னால் இந்த லியோன்னு வாசிக்கணும் சரியானே. ஓ உல்லி ஓ உல்லி எப்படி வாசிக்கணும் ஓ உல்லி யோ ஓ உல்லி லீ போட்டு வாசிக்கணும் ஓ உல்லியோ எப்படி ஓ உல்லியோ. அங்காலே வந்துட்டு வந்திருக்கு ஹே வந்தீங்க ஹே இஸ் வந்தீங்க ஓ வந்தீங்க. அப்போ ஹேசோ எப்படி ஹேசோ ஓ உல்லியோ ஹேசோ எப்படி வாசிக்கணும் ஓ உல்லியோ ஹேசோ ஓ உல்லியோ ஹேசோ. இங்கெல்லாம் வந்துருக்கு ஜே வந்திருக்கு ஓ வந்திருக்கு வந்திருக்கு. அப்போ ஜொம் ஜொம் எப்படி வாசிக்கணும் இச் ஓ வந்துட்டு ஜோ ஜொம் ஜொம். இப்போ வந்துட்டு வந்திருக்கு. அப்போ பூ உல் புல். இங்கே வந்துட்டு பியோன்னு வாசிக்கணும் சரிதானே. இந்த உப்பும் யோவும் வந்துட்டு பியோ புல் பியோ. இதில் தான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த இன்றைக்கு தானே இன்னும் பக்கத்தில் இந்த ஹந்தே என்று சொல்லி ஒன்று வந்திருக்கு சரிதானே. இந்த ஹந்தையை வந்துட்டு வாசிக்கிறேன் புல்பியோன் புல்பியோ நந்தே என்று சொல்லித்தான் வாசிக்கணுமே வந்து சரியானே. ஹந்தே என்று சொல்லி வாசிக்க ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இருக்கக்குள்ளே வந்துட்டு சொல்லி இருக்கக்குள்ள நான் சொல்லி தந்த மேலுக்கு இந்த வந்துட்டு தனியாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஹேசோன்னு சொல்லி வாசிச்சோம் இந்த ஹேசோ ஹேசோ தானே இது. ஆனால் இவரத்துக்குள்ளே வந்துட்டு புல்பியோன் ஹந்தேன்னு சொல்லி வாசிக்க போப்படா எப்படி வாசிக்கணும் புல்பியோ இன்னும் வந்துட்டு இந்த ஹானோட உச்சரிப்பு இல்லாத மாதிரி இந்த இன்னையும் ஆவையும் சேர்த்து புல்பியோன் நந்தே அப்படி ஒன்று வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் புல்பியோன் நந்தே உலகிடுச்சா. இதெல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க மனார் உங்களுக்கு. அதனால் என்ன செய்யணும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்துட்டு முக்கியமானது வந்து. அப்போ புல்பியோன் ஹந்தே சரிண்ணே. புல்பியோன் ஹந்தே ஒன்னோட சேர்ந்து தனியாக வந்துச்சுன்னு சொன்னால் ஹேட உச்சரிப்பு வரும். ஒன்னோட சேர்ந்து வரக்குள்ள அந்த ஹேட உச்சரிப்பு வராது விளங்கிடுச்சா. அப்போ என்ன புல்பியோன் ஹந்தே எப்படி புல்பியோன் ஹந்தே புல்பியோன் ஹந்தே. அங்கால இக்கும் ஊவும் வந்திருக்கு தூ ஆவும் இன்னும் தோ ஆன் ஏற்கனவே மேலுக்கு பார்த்துருக்கோம்னே தோ ஆன். அடுத்து சி வந்து சி இன் இ நின்
துவான் சீன். முக்கியமான இதை பார்த்துக்கொள்ளுங்க வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு 3 எழுத்து வந்திருக்கேனே 3 இதோட சேர்த்து 4 எழுத்து. இதுக்குள்ளே எத்தனை எழுத்து இருக்கு? 4 எழுத்து இருக்கு. அப்போ எப்படி வாசிக்கணும்? இக்கு வந்துட்டு இந்த அடிக்கிற மற்ற அந்த ரெண்டையும் சேர்த்து குவா தானே, குவா. அப்போ அப்போ என்ன அதோட கீழுக்கு அந்த எழுத்து 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, கீழுக்கு 4 இருக்கு. இக்கு வந்துட்டு இக்குக்கு கீழே இருக்கிற அந்த 2 எழுத்தையும் கீழுக்கு இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதும் சேர்த்து குவான்னு சொல்லுவாமனே. எப்படி சொல்லுவோம்? இக் குவா 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 குவான். இங்கெல்லாம் வந்துட்டு இதை உச்சரிக்க போகப்படாமானாரு. சரியானே, நல்லா நினைத்துக்கொள்ளுங்க. இந்த நம்ம மேலே சொல்லி தந்த மாதிரி இந்த ஜானாவை வந்துட்டு சில இடத்த வந்துட்டு ஜாவுன்னு உச்சரிப்பாங்க, சாவுன்னு உச்சரிப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த இஷன்னா வந்துட்டு இஷன்னு உச்சரிப்பாங்க, ஜாவுன்னு உச்சரிப்பாங்க. அது எப்போ நமக்கு பிடிபடும்னு சொன்னால், நாம் வந்து நிறைய ஆடியோக்குள்ளே கேட்க 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 வாசிக்கத்தான் வந்துட்டு என்ன செய்யணும்? ஆடியோவை கேட்டு கேட்டு வாசிக்கக்குள்ளே தான் வந்துட்டு என்ன செய்யணும்? அது பிடிபடும். அதுவும் காட்டிலும் கொஞ்சம் என்ன செய்யணும்? கேட்டுகிட்டே இருக்கணும், வாசிச்சிட்டே இருக்கணும். சரியானே? அப்போ குவான் ஜனாயோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜா இந்த இச்சும் வந்துட்டு சாவண்டு வாசிக்கமாக்கு ஜாவண்டு வாசிக்க தானே. வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஹா இருக்கு. ஜன் ஹாயோன்னு வாசிக்கமாக்கு நான் எப்படி வாசிக்கேன்? இந்த உச்சரிப்பு இந்த ஹேயை வந்துட்டு நான் என்ன சொல்ல தானே. தனியாக வந்து ஹா என்ன உச்சரிப்பு வரும். சேர்ந்து வரத்தால இதுக்குரிய உச்சரிப்பு வராது. ஹேவனுடைய உச்சரிப்பு வராது. இந்த ஹேக்கு மட்டும்தானா சில இடத்த வரும். நான் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லி. இவரத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த ஹே வரக்குள்ள ஒன்றோட சேர்ந்து வரக்குள்ள வராது. அப்போ இன்னுக்கு மட்டும்தான் ப்ரொனவுன்ஸ் வரும். இந்த ஹேக்கு வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் வராது. அப்போ இந்த ஹே இல்லமாக்கு அங்கால இருக்கிற எழுத்தோட பிடிக்கணும். எப்படி? இந்த இருக்கிற ஆவோட பிடிக்கணும். இந்த ஆவோட பிடிக்கணும். அப்போ என்னது? குவாஞ்சனா தான் வாசிக்கணுமே தவிர என்னது ஜன் ஹாயோன்னு வாசிக்கப்படா விளையிட்டா. குவான் ஜன் ஹாயோன்னு வாசிக்கமாங்க எப்படி வாசிக்கணும்? குவாஞ்சனாயோ. எப்படி வாசிக்கணும்? குவாஞ்சனாயோ. விளையிடுச்சா? திருப்பி கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு அட்வான்ஸ் ஆக்களுக்கு இல்லை. இது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் எனக்கு கேட்டீங்க இப்படி ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு போயிட்டுருக்க வந்துட்டு. சரியா? அடுத்த பாப்பம் வந்துட்டு கீழே இருக்கிறத பாப்போம். அடுத்த ஒரு ஆள் பேர் என்ன? உ ஆ து ஆ து ஆன். து ஆ வந்திருக்கு, வந்திருக்கு, து ஆன். சரியா? இங்கெல்லாம் பாப்போம் என்ன வந்திருக்கு? ஏற்கனவே பார்த்திக்க ஜொம்மெல்லாம் பார்த்திக்கமானே. ஜோ ஜொம். என்னது இதுலேயும் வந்துட்டு என்ன செய்யப்படும்? இந்த சாவளத்தோடு வந்திருக்கு. இந்த ஹுக்கு உச்சரிப்பு கிரோ ஹுக்குன்னு வாசிக்கப்படா. கிரோக்குன் எப்படி வாசிக்கணும்? இக்கு கி ரோ ரோ கிரோ. என்னன்னு சொன்னா இதை வந்துட்டு இல்லைன்னு எடுக்கிறியா, இல்லைன்னு எடுக்கிறியா, இருன்னு எடுக்கிறியா? இதை நான் சொல்லிக்க வந்துட்டு கீழே வந்தா இல்லைன்னு எடுங்கன்னு, மேலே வரக்குள்ள நீங்கள் இருன்னு எடுங்கன்னு சொல்லிக்க. அப்போ என்ன சொல்லி எப்படி எடுக்கணும்? நம்ம கி ஓ வந்துட்டு ரோ கிரோ. இந்த கீ ஒன்னோட எழுத்தோட சேர்ந்து தானே வந்திருக்கு வந்துட்டு. அதனால இதற்கு உச்சரிப்பு வராது. தனியாக வந்துருக்கு தானே. இங்கே பாருங்க, இந்த தனியாக வந்தால் உச்சரிப்பு வரும். அப்போ எப்படி? கிரோ. இந்த இதுக்கு ஹேக்கு உச்சரிப்பு வராமாக்கு இந்த கீயோட பிடிச்சிடணும். அப்போ கிரோக்கி நின் நீ நின் கிரோக்கி நின். இந்த தனியாக வந்துருக்கு. ஆனால் இதுக்கு உச்சரிப்பு வரும். கிரோக்கினுன் ஹந்தே. எப்படி வரும்? கிரோக்கினுன் ஹந்தே. எப்படி வாசிக்கணும்? கிரோக்கினுன் ஹந்தே. விளங்கிடுச்சா? ஜம் கிரோக்கினுன் ஹந்தே அப்படி. என்னது அடுத்தது பார்ப்போம் வந்துட்டு என்னது வந்திருக்கு. மேலுக்கு வந்திருக்கிற தலைப்பையும் சொன்ன மாதிரி ரோதான் வந்துட்டு. அப்போ இரோ இது நான் சொன்ன ப்ரொனவுன்ஸ் வராதுன்னு இரொக்கே. எப்படி? இரொக்கே. ஹேயா எப்படி வந்து ஹேயா. எப்படி? ஜக்கப் ஹல்தே. எப்படி வாசிக்கிறீங்க? ஜக்கப் ஹல்தே. எப்படி வாசிக்க? இஜும் ஜா வந்தீங்க. அப்போ ஜா கீழுக்கு இக்கனா வந்தீங்க. அப்போ ஜக் இந்த ஓவோட பிடிக்கணும்னு சொல்லி தந்த மேலுக்கு இது பார்த்துருக்கோம். ஜக்கப் ஹல்தே பார்த்துருக்க தானே. அப்போ ஜக்கப் ஹல்தே அதால் நான் எடுத்தோடனே வாசிட்டு போனேன். ஜக்கப் ஹல்தே இல்லைங்களா? இச் ஜாவும் ஆகும். அப்போ ஜக்கோ இப்போ வந்துட்டு இந்த ஹேக்கு ப்ரொனவுன்ஸ் வராது. அப்போ பான்னு சேர்க்கணும். ஜக்கோ எப்படி? இதை இக்க ஓட சேர்க்கணும்.
இப்போ வந்துட்டு இந்த ஆவோட சேர்க்கணும். இந்த ஹேக்கு வந்துட்டு உச்சரிப்பு வராது. அப்போ ஜக்கோப் எப்படி ஜக்கோ, இதே ஜக்கோ ஜக்கோப் அது ஜக்கோப் பல்தே எப்படி ஜக்கோப் பல்தே எப்படி வாசிக்கணும். அந்த ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு என்னன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னவங்க அந்த ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு மறைச்ச மாதிரியான ஒரு ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு ஜக்கப் ஹல்தே ஜக்கப் ஹல்தே எப்படி சொல்லுவாங்க ஜக்கப் ஹல்தே. அந்த ஹேக்கு உச்சரிப்பு வந்துட்டு விளங்காத மாதிரியாக அவங்க வந்து கொரியன்ஸ் வந்துட்டு அதை பேசுவாங்க. ஜக்கப் ஹல்தே ஜக்கப் ஹல்தே எப்படி சொல்லுவாங்க ஜக்கப் ஹல்தே. சரியானே ஜக்கப் ஹல்தே விளங்கிட்டா ஜக்கப் ஹல்தே ஜக்கப் ஹல்தேன்னு அந்த ஹே நல்லா விளங்குற மாதிரி சொல்லுவாங்க. ஜக்கப் ஹல்தே ஜக்கப் ஹல்தே சொல்லுவாங்க விளங்கிட்டா. அப்போ ஜக்கப் ஹல் இது வந்து தேன் சரி தானே. இத்து டபுள் கொன்சனனும் ஏ வந்து தே ஜக்கப் ஹல் தே. இது வந்துட்டு என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு இன்னா வந்திருக்கு அன் ஜேம் ஓம் ஜோ அஞ்சோ இந்த இந்த ஹேக்கு உச்சரிப்பு வரான்னு சொல்லி தந்திருக்கேன். அஞ்சோனா எப்படி அஞ்சோனா பாதுகாப்பனே அஞ்சோனா நிக்காயோ அஞ்சோ நா நிக்காயோ எப்படி ஆ இன் அன் ஜே ஓ ஜோ அஞ்சோ நா இன் வந்துட்டு ஆ வந்துட்டு அப்போ நோ அஞ்சோ நா என் வந்துட்டு ஈ வந்துட்டு அப்போ நீ டபுள் கான்சனன்ட்ல கா வந்துருக்கு ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வாசிக்கணும். கா யோ அஞ்சோனா நிக்காயோ அஞ்சோன் ஹானிக்காயோன்னு வாசிக்கப்படா எப்படி அஞ்சோன் ஹானிக்காயோ அஞ்சோ நா இந்த ஹேக்கு உச்சரிப்பு வராது. அஞ்சோ நானிக்காயோ பிளைன் தமிழ் அஞ்சோ நானிக்காயோ. டைம் எடுக்குது நிறைய பெரிய வீடியோவாக ஆகிடும் வந்துட்டு. அடுத்தது என்னது பஞ்சாங். சரி கீழே பார்ப்போம். துவான்சி மேலுக்கு நான் பார்த்திக்கோம். துவான்சி வந்திக்கு ஆ வந்திருக்கு. சரியானே இது வந்துட்டு கீழுக்கு இருக்கிறதால இது வந்துட்டு ரெண்டு மல்லுன்னு சொன்னால் தான் இதில் பேச்சு வந்துட்டு மல்லுங்கிறது தான் பேசிக் வேர்பாக வந்துட்டு எப்படி இருக்கும். இது மல் இல்லைன்னு சொல்லித்தான் நம்ம சொல்லுவோம். மல்ஹதான பேசுதல் வந்துட்டு இங்கே வரக்குள்ள இல்லைன்னு சொல்லமாக்கு இதை இறன்னு சொல்லணும். மரி மரி எப்படி மரி துவான்சி மரி உங்களோட பேச்சு துவான்சினுடைய பேச்சு எப்படி சொல்கிறாரு துவான்சி மரி மச்சாயோ நீங்கள் சொன்னோம் சரி உங்களோட பேச்சு சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து மச் சரி அந்த மீனிங் வானவரத்துக்குள்ளே நம்ம வாசிக்கிறது தானே அதை மட்டும் பார்ப்போம். அப்போ மா மா உச் வந்துட்டு ஆவோட பிடிக்கணும். மஜாயோ மஜாயோ விளங்கிடுச்சா மஜாயோ. அங்கால என்ன வந்துருக்கு இக் இ ரீ வந்திருக்கு கீரை கிரிக்கோ எப்படி கீ இர்ரி கிரிக்கோ கிரிக்கோ. இது வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிரிக்கோன்னு சொல்லாமாக்கு கிரிக்கூன்னு சொல்லித்தான் வாசிக்க பார்த்தீங்களா கிரிக்கோ கிரிக்கு. சரியானே நல்லா ஆகுது. இது ஓ தானே உச்சரிப்பு இதில் ஆனால் ஊன்னு சொல்லி வாசிக்க தானே அதை கிரிக்குன்னு சொல்லி இந்த கிரிக்குங்கிறது காலங்காலமாக கிரிக்குன்னு தான் வாசிக்கணும். சரி தானே கிரிக்குன்னு நிறைய இடத்த வரும். சரிதானே அப்போ கிரிக்கோ கிரிக்கோ விளங்கிட்டா கிரிக்கோ விளங்கிட்டா கிரிக்கோ. இது வந்துட்டு ஜிக்கும் ஜிக்கும் எப்படி ஜி கு ஜிக்கும் ஜிக்கும் இத் ஊ தூ தூ சர சார சரம் தூசரம் எப்படி தா இத் ஆ தா தன் உச் ஓ ஜோ தஞ்சோங் இங்கன்னு இங்க வாரத்தை தஞ்சோங் தஞ்சோங் ஹன் தஞ்சோங் ஹன் முசுபி மோ சி இப்போ ஈயோட சேர்க்கணும் மோசுபி தோற்றம் வந்துட்டு ஜுவா போயோ எப்படி ஜுஆ ஜுஹான்னு வாசிக்கமாக்கு ஜுவான்னு வாசிக்க பார்த்தீங்களா அந்த சாவலத்து இல்லமாக்கு வாசிக்க ஜுஆ போயோ தோற்றுப்போல் விளங்குது அப்படின்னு வானானே மீனிங் வானா வாசிக்க ஜுவா போயோ. சரிண்ணே அடுத்தது சோம் இஸ் ஓ சோ ஈ வந்துரு மேலுக்கு இருக்கிறதுக்கு சாவலத்து தானே சொம் சொம் உண்மை ஈயோட பிடிக்குது சொஉமீரா 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 எப்படி வாசிக்க இஸ் சோ இஸ்ஸும் ஓ வந்து சோ எப்படி இஸ்ஸுமோம் சோ அப்போ இந்த இஸ்ஸும் ஸோ உண்மை இந்த ஈயோட பிடிக்கணுண்ணே இந்த ஈயோட பிடிக்க ஸோ மீ ரா ஸோ மீ ரா. இங்கெல்லாம் ஜம் பார்த்துருக்கோம் ஜம் என்னது புல்பியோன் ஹா புல்பியோன் ஹா வந்து வாசிக்கப்படா புல்பியோனா
கெஸ் ஜிமான் இக்க கே இப் ஊ பூ இல் புல் இப் யோ பியோ புல்பியோ நான்னு வரும். இந்த ஹேக்கு உச்சரிப்படாது. அப்போ புல்பியோ நா இக்க கோவோட வந்து கே கேயோட வந்து இக்க கே டபுள் கான்ஸ்டன்ட் இஸ் வந்து கெஸ். அடுத்து ஜே வந்து இ வந்து கெஸ் ஜி ஆ உன் கெஸ் ஜி மா உன் புல்பியோ நா கெஸ் ஜிமான் புல்பியோ நா கெஸ் ஜிமான் புல்பியோ நா கெஸ் ஜிமான் எப்படி வரும்? புல்பியோ நா கெஸ் ஜிமான். சரியானே? அடுத்து வந்துட்டு ஈயும் இக்கும் இஸ்ஸும் சூ இக்கும் இக்சுக் ஹெஸ் ஜிமன் ஹெஸ் ஜி மியோன் ஜி இது இம்மும் யோவும் மியோன்னு வாசிக்கணும். சரிதானே? இது இம்மும் யோவும் வந்துச்சுன்னா யோன்னு வாசிக்கணும். மியோன். சரியானே? மியோன். சரியானே? குவாஞ்சனில் கோயையோ எப்படி? குவான் இக்கும் இது ஏற்கனவே பார்த்துருக்க நம்ம குவான். சரியானே? குவாஞ்சேன்னு தான் வச்சிருக்கேன். குவாஞ்சனில் கோயேயோ. விளங்கிடுச்சா? திருப்பி இதை வாசிங்க, அப்போ தான் விளங்கும். யோரமுன் கம்சா ஹமிதா. என்ன டவுட் சொன்னால் மெசேஜ் பண்ணுங்கள்.